முத்திரைகளை உடைக்கும் அதிகாரம் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். அனைத்து ஆற்றலும் அதிகாரமும் கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தின் மீதும் நீர் ஆற்றலும் அதிகாரமும் பெற்றிருக்கின்றீர். முத்திரைகளை உடைக்கின்ற அதிகாரம் உடைய நீர் முதலாவது முத்திரையை உடைக்கிற பொழுது என்னென்ன வெளிப்பட்டன என்பதை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த தியானத்தினூடாக உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தருகின்ற நல்ல அர்ப்பணத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். அரியணையில் அமர்ந்திருந்த கடவுளின் காட்சி 5ஆம் அதிகாரம் முழுமையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய வலக்கையில் இருந்த சுருளை அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டி வாங்கி அதில் இருந்த முத்திரைகளை உடைக்கும் பொழுது என்னென்ன நடைபெற்றன என்பவை குறித்த செய்திகள் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முழுமையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 6வது அதிகாரத்தை 3ஆக நாம் பிரிக்கலாம். அவை: 1. வரலாற்றின் சக்திகளை உருவகப்படுத்தும் 4 குதிரைகள். 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரையிலும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. விண்ணுலகில் பலிபீடத்தின் அடியிலுள்ள ஆன்மாக்களின் உரத்த குரல். இது குறித்த செய்திகளை 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. 3வது பிரிவு பிரபஞ்சம் அல்லது அகிலாண்டத்தின் அடித்தளங்கள் அசைக்கப்படுதல். 12ஆம் வசனம் முதல் 17 வரை உள்ள வசனங்கள் இவற்றை சொல்கின்றன. ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளுள் முதலாவது முத்திரையை உடைத்த பொழுது என்ன நடைபெற்றது என்பதை 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களில் நாம் காண்கின்றோம். ஆட்டுக்குட்டி முதலாவது முத்திரையை உடைத்த பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் அழைத்தது என்று 1வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு முத்திரைகளையும் உடைக்கும் பொழுது 4 உயிர்களுள் ஒன்று நீ வந்து பார் என்று அழைப்பதாக 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 3ஆம் 5ஆம் 7ஆம் வசனங்களில் நாம் காணலாம். யோவான் ஏற்கனவே இந்த காட்சியின் இடத்திற்கு வந்துவிட்டார், அல்லது அரியணையில் அமர்ந்திருந்த கடவுளின் காட்சியை பார்க்கின்ற நிலையில் யோவான் வந்து நிற்கிறார். எனவே நீ வந்து பார் என்று உயிர்கள் யோவானை அழைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ வந்து பார் என்பது நாடக வடிவிலும் அல்லது சர்க்கஸ் முறைகளிலும் ஒரு காட்சியின் தொடக்கம் போல அமைந்திருக்கிறது. எனினும் 4 குதிரைகளும் அதன் மீது சவாரி செய்பவர்களும் வரலாற்றின் மேடையில் ஒவ்வொன்றாக முன்னோக்கி வருவதற்கான ஒரு அழைப்பாக நீ வந்து பார் என்பது தரப்பட்டுள்ளது. சகரியா 1ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரையுள்ள வசனங்களிலும் இங்கே வருவது போன்று குதிரைகளை பற்றிய காட்சியினை சகரியா குறிப்பிடுகின்றார். ஆனால் அங்கே குறிப்பிடப்படும் குதிரைகளின் பணி வேறுபட்ட நிலையில் இருப்பதை நாம் அந்த வசனங்களில் பார்க்க முடியும். சகரியாவில் வருகின்ற குதிரைகள் உலகை சுற்றி வந்து காவல் புரிய வேண்டுமே ஒழிய அழிப்பதற்காக அந்த குதிரைகளின் பணி தரப்படவில்லை. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் அழிவை கொண்டு வருபவைகளாக குதிரைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் இறுதியில் இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று உள்ளது. 6ஆம் வசனத்தின் 1வது வசனத்தை பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று இந்த காட்சி
இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இடிமுழக்கம் பொதுவாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றது. யாத்ராகமம் 19 அதிகாரம் 16, 20 அதிகாரம் 18 ஆகிய இடங்களில் இடிமுழக்கம் சீனாய் மலையிலிருந்து ஆண்டவரின் கட்டளை வெளிப்பட்டதை நினைவூட்டுகின்றது. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10 வசனம், யோபு 37, 4 முதல் 6 ஆகிய இடங்களில் கடவுளின் வல்லமைக்கும் கடவுள் பயப்படத்தக்கவர் என்பதற்கும் உருவகமாக இடிமுழக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1 சாமுவேல் 7 அதிகாரம் 10 வசனத்தில் இடிமுழக்கங்கள் எச்சரிப்பின் சத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேற்குறிப்பிட்டுள்ள எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் 4 ஜீவன்களில் ஒன்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று வருவதை 4 ஜீவன்களில் ஒன்று கடவுளின் பிரசன்னத்திலிருந்து எச்சரிப்பின் சத்தமாக சொல்ல கேட்டேன் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்து 6 அதிகாரம் 2 வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முதல் முத்திரையை உடைத்த பொழுது யோவான் ஒரு வெள்ளை குதிரையை காண்கின்றார். 2 வசனத்தை பாருங்கள். நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் குதிரை பல இடங்களில் அடிக்கடி வருவதை நாம் கவனித்திருப்போம். யாத்ராகமம் 14 அதிகாரம் 9 வசனம், யோசுவா 11, 6 முதல் 9, நீதிமொழிகள் 21, 31 ஆகிய இடங்களில் குதிரை போருக்கு பயன்படுவதாக உள்ளது. யோபு 39 அதிகாரம் 18 வசனம், 2 ராஜாக்கள் 7, 13, ஏசாயா 30, 16 ஆகிய இடங்களில் பயணம் செய்வதற்கு குதிரை பயன்படுவதாக உள்ளது. 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 11 வசனத்தில் சூரிய வழிபாட்டில் பயன்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆதியாகமம் 47 அதிகாரம் 17 வசனத்தில் எகிப்தியர்களின் சொத்துக்களில் ஒன்றாக குதிரை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பொதுவாக குதிரையை போருக்கு அடையாளமாகவும் இராணுவ வலிமையின் அடையாளமாகவும் பழைய ஏற்பாடு குறிப்பிடுகின்றது என்று நாம் கூறலாம். எனவே பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் வெள்ளை குதிரையும் அழிவை கொண்டு வருவதாக சில அறிஞர்கள் கூறுகின்றனர். இதற்கு ஆதாரமாக 6 அதிகாரத்தில் பின்னால் வருகின்ற, அதாவது 2, 3, 4 ஆகிய குதிரைகள், தொடர்ந்து வருகின்ற குதிரைகள் அழிவை கொண்டு வருவதை அவர்கள் கோடிட்டு காட்டுகின்றனர். முதல் குதிரையின் மீது ஏறியிருந்தவரிடம் வில் இருந்ததையும் அவருக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டதையும் அவர் ஜெயிப்பவராகவும் புறப்பட்டதையும் இந்த அறிஞர்கள் ஆதாரமாக கூறுகின்றனர். 6 அதிகாரத்தின் 2 வசனத்தை பாருங்கள். நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று இந்த வசனம் சொல்கின்றது. இந்த குதிரையின் மீது ஏறியிருந்தவரிடம் வில் இருந்ததால் சில அறிஞர்கள் இது வில் வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்த வீரர்களை கொண்ட பார்த்தியர் என்னும் படையினரால் ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தலை குறிக்கிறது என்கின்றனர். பார்த்தியர் என்போர் ரோம பேரரசின் கிழக்கு எல்லைக்கு அப்பால் இருந்தவர்கள். இவர்கள் ரோம பேரரசின் வலிமை மிக்க படையை கிபி 62 ஆண்டில் வெற்றி கொண்டவர்கள். வில் வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்த பார்த்திய படையால் ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தலையே வெள்ளை குதிரை அடையாளப்படுத்துவதாக சில அறிஞர்கள் விளக்குவதை பாஸ்டியன் வீலங்கா என்பவர் போன்ற திருமறை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 11 வசனத்திலும் ஒரு வெள்ளை குதிரை பற்றிய காட்சி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கடவுளின் வார்த்தைக்கு அடையாளமாக குறிக்கப்படும் வெள்ளை குதிரை 6ஆம் அதிகாரத்தில் அழிவின் சக்தியாக எப்படி அடையாளப்படுத்த முடியும் என்று வீலங்கா போன்ற அறிஞர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் வெண்மை என்பது வெற்றி, நேர்மை, தூய்மை, சமாதானம் ஆகியவற்றை குறிப்பதாக திருமறையில் நாம் படிக்கிறோம். இங்கே குறிப்பிடப்படும் கிரீடம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள ஜீவ கிரீடத்தையும் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள கிரீடத்தையும் அடையாளப்படுத்துகின்றது என்றும் அதே பாஸ்டியன் வீலங்கா என்னும் அறிஞர் கூறுகின்றார். எனவே முதலாம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது வெளிப்படும் வெள்ளை குதிரையும் அதன் மீது சவாரி செய்கிறவரும் ஆண்டவரின் வார்த்தைக்கு அடையாளமாகவே குறிப்பிடப்பட்டுள்ளனர். இதனால் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வரும் வெள்ளை குதிரையும் 6ஆம் அதிகாரத்தில் வரும் வெள்ளை குதிரையும் ஒரே பொருளையே அல்லது இறை வார்த்தையே அடையாளப்படுத்துகின்றது என்றும் இவர்கள் கூறுகின்றனர். வெண்குதிரையின் மீது ஏறி இருந்தவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. அவர் மேற்கொள்ளவும் வெற்றி கொள்ளவும் புறப்பட்டு செல்கின்றார். அதைத்தான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்கின்ற காட்சி சொல்லுகின்றது. இங்கே வில் என்பதை இறைவாக்கின் அடையாளமாக அல்லது உடன்படிக்கையின் அடையாளமாக அல்லது கடவுளது ஆளுகைக்கு எதிராக செயல்படும் தீமையின் சக்திகளோடு போராடும் இறைவார்த்தையின் அடையாளமாக கொள்ளலாம். 45ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும், உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் என்று சங்கீதக்காரர் கூறுகின்றார். இருப்பினும் திருமறை சிந்தனைகளில் வழக்கமாக இடம்பெறாத குதிரை என்ற ஒரு குறியீட்டை கடவுளின் வார்த்தையை குறிக்க இந்த காட்சியில் ஏன் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற கேள்வி நமக்கு எழும்புகின்றது. குதிரைகள் போர்களில் பயன்படுத்தப்படும் விலங்குகளாக, படை வலிமையின் அடையாளங்களாக திருமறை கண்ணோக்கில் எதிர்மறையாகவே பார்க்கப்படுகின்றன. சில அறிஞர்கள் குறிப்பிடுவது போல பார்த்தியர்களை வெள்ளை குதிரை குறிப்பிடுவதாக நாம் கருதலாம். ஆனால் ரோம உயர்குடியினர் பார்த்தியர்களை அஞ்சத்தக்க எதிரிகளாக பார்த்தது போன்று பாராமல் வெற்றி கொள்ள முடியாத ரோமை அதிகாரத்தின் கீழ் சுதந்திரமாக வாழ்ந்த பார்த்தியர்கள் துயருற்ற மக்களுக்கு நம்பிக்கையின் சின்னமாக இருப்பதாக பார்ப்பது இங்கே பொருளுள்ளதாக அமையும். ஏனெனில் பார்த்தியர்கள் ரோமை அதிகாரத்திற்கு ஒரு எல்லை உண்டு என்பதை நிரூபித்தவர்கள். ரோமை படையின் மீது அவர்கள் பெற்றிருந்த வெற்றிகள் ரோமை அதிகாரத்தையும் ஒரு எல்லையில் நிறுத்திட முடியும் என்ற நம்பிக்கையை அளிப்பதாய் அமைந்திருக்கின்றது. வரலாற்றில் தீமையின் சக்திகள் அழிவிற்குரிய செயல்களை செய்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் அதே வரலாற்றில் செயல்படும் கடவுளின் வார்த்தையை வெள்ளை குதிரையின் காட்சி குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்வது நமக்கு பயன் தரும். அரசியல் அதிகார விளையாட்டுக்கள், போர்கள், உள்நாட்டு சண்டைகள், பணவீக்கம், பொருளாதார ஊகங்கள், கொள்ளை நோய்கள், பட்டினி இவற்றால் உருவாகின்ற வெற்றிடத்திற்கு மத்தியில் கடவுளின் வார்த்தை எங்கும் புறப்பட்டு சென்று தீமையின் அதிகாரங்களின் வலிமையை குறைத்து விடுகிறது என்பதையே வெள்ளை குதிரை குறிப்பிடுகிறது. எனவே தீமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுளின் வார்த்தையை கொடுக்க அல்லது கடவுளின் வார்த்தையை பரப்ப இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. தனிமனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் இறை வார்த்தை செல்லும்போது அங்கே நலமும் அமைதியும் வாழ்வுக்கு தேவையான நலன்களும் உண்டாகின்றன.
இந்த உணர்வோடு கூட இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தந்து இறை வார்த்தையில் பலப்பட ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஜெபிப்போம். இறை வார்த்தையின் ஊடாக வளப்படும்படி எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, முதலாவது முத்திரையை உடைத்த பொழுது புறப்பட்ட வெள்ளை குதிரை இறை வார்த்தையின் அடையாளமாக இருக்கின்றது என்கின்ற செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர். பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு அரசியல் குழப்பங்களும் பல்வேறு துயரமான நிகழ்வுகளும் நடைபெறுகிற இந்த உலகில் இறை வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலப்படவும், அமைதி இல்லாத இடங்களில் இறை வார்த்தையின் மூலமாக அமைதியை உண்டாக்கவும், சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகிற இடங்களில் இறை வார்த்தையை அனுப்பி இறை வார்த்தையின் வலிமையை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அருள் புரிய மன்றாடுகின்றோம். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் உரம் கொண்டு மற்றவர்களையும் ஊக்கப்படுத்த, உரம் கொள்ளச் செய்ய எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.